செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், ஆட்சியர் கூறுவது இதற்கு கள்ளச்சாராயம் காரணம் அல்ல, இன்னும் உறுதியாகவில்லை என்கின்ற தகவலை அவர் சொல்லியிருக்கிறார். உயிரிழந்தவர்களினுடைய உறவினர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருமாபுரம் பகுதியை சேர்ந்த 4 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் வந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்குமே கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கருமாபுரம் பகுதியிலிருந்து அடுத்தடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 25க்கும் மேற்பட்டோர் இங்கே வந்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் கூறியது போல அடுத்தடுத்து இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அடுத்தடுத்து சிகிச்சைக்காக வருபவர்களுக்கும் இந்த மருத்துவமனையில் தரமான சிகிச்சை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூறியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த உயிரிழப்புக்கான காரணத்தை வந்து கள்ளச்சாராயம் அல்ல, அது உறுதி செய்யப்படல அப்படிங்கறதையும் மாவட்ட ஆட்சித் தலைவர் உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த உயிரிழப்புக்கு கள்ளச்சாராயம் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். இந்த விவகாரத்துக்கு மாவட்ட ஆட்சியர் சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கள்ளச்சாராயம் அப்படிங்கறத உறுதிப்படுத்தல, ரத்த மாதிரி எடுத்திருக்கோம், மருத்துவ ஆய்வுக்கு பிறகுதான் எந்த ஒரு முடிவும் சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கிறாரு. நீங்க என்ன பாத்தீங்களா, என்ன கருத்து சொல்றீங்க? சார், நாங்க எல்லா பேஷண்ட்டையும் பார்த்துட்டு தான் வரோம். கள்ளச்சாராயம் நான் குடிக்கிறவன் அந்த சீரியஸா இருக்கிறவங்கள கேட்கிற போது நான் சாராயம் குடிச்சு தான் நான் சீரியஸில் தான் அட்மிட்ல அப்படிதான் அட்மிட் ஆகிறாங்க. இங்க வாந்தி மயக்கம் ஏற்படுன்னு சொன்னா கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க, குடிச்சதால தான் அந்த பிரச்சனை கம்ப்ளைண்ட் தான் ஏற்படுது. அதனால வயிற்றுப்போக்கால இருக்கிறாங்கன்னு வயிற்றுப்போக்கால் அட்மிட் பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே கோட்டைமேடு, நீ வெளிப்புறம்லாம் ஒன்றும் இல்லை. கோட்டைமேடுன்றது காவல் நிலையத்துக்கு அருகாமையிலே பின்னாலேயே இந்த இறப்புன்றது 4 பேர் இருந்திருக்குது. கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்துக்கு பின்புறமா இருக்கிற கோட்டைமேடு, அந்த கோட்டைமேட்டில் தான் 4 பேர் இன்னைக்கு இறந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு மேல 48 நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாமே ரொம்ப சீரியஸ் தான். வரவும் பூரா நேற்று குடிச்சவன் இன்னைக்கு குடிச்சவன் 2 நாளாக குடிச்சிட்டு இருக்கவன் பூராமே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க மாவட்ட ஆட்சியர் அந்த மாதிரியான சூழலே இல்லைன்ற மாதிரியான ஒரு சூழல் சொல்றாரு. அவரே நேரடியாக களத்தில் பாக்குறாரு. அவன் சீரியஸா தோறான், எப்பப்ப சாப்பிட்டோன்னா நான் சாராயம் குடிச்சுதான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனே பதிவு பண்றான், பேஷண்டே பதிவு பண்றான். எனக்கு அதனாலதான் யாருன்னு சொல்லிட்டு இவர் அது இல்லைன்னு சொல்லிட்டு ஆய்வு பெறுறோம் அப்படிலாம் அந்த மூடி மறைச்சு போறதுன்றது அது ஏற்படுதில்லை. உள்ளபடியே இது இந்த இடத்துல ரொம்ப சீரியஸா இருக்கிறவங்களை கிட்டத்தட்ட 10-17 நபருக்கு மேல மேல் சிகிச்சைக்கு அனுப்புறாங்க. இங்க ஒரே ஒரு அட்மிஷன் போடுறாங்க, ஒரு ஊசி ஒன்று போடுறாங்க, ஒரு குளுக்கோஸ் ஒன்று போடுறாங்க. போட்டுட்டு சீரியஸ்னா அடுத்தது உடனே ரொம்ப சீரியஸ் ஆகி போய் உடனே மேல் சிகிச்சைக்கு அனுப்புறாங்க. மேல் சிகிச்சை பண்ற அளவுக்கு இங்க எந்த வசதி இதுவரை இல்ல. இங்க அதுக்கான சூழல் இல்ல, காப்பாற்ற சூழலாம் இல்ல. இங்க இங்க மேல போயிட்டு இப்ப இங்கன்னா இங்க இருந்தா பெரிய சிக்கலாக்குன்றதால மேல அனுப்புறாங்க, அவ்வளவுதான். அவன் ஃபுல்லா கள்ளச்சாராயம் ரொம்ப எரிஞ்சு 4 பெண்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு பெண் இறந்துட்டாங்க, ஒரு பெண் இறந்துருக்காங்க. இப்ப கள்ளக்குறிச்சியில் 4 இதோட 5 பேர், அதுல ஒரு பெண் இறந்துருக்காங்க. 3 நபருக்கு மேல பெண்களே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே கள்ளக்குறிச்சி மையப்பகுதி ஒட்டிய இருக்க பகுதி தான். இங்க ஒரு கிராமமும் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதே போல மாதவச்சேரி கிராமத்தில் நேற்று ஒரு டெத் ஏற்பட்டிருக்கு, ஒரு இறப்பு. அந்த இறப்பை பார்க்க போனவங்க அங்க வியாபாரம் பண்ணி அங்க பார்க்க போனவங்க அங்க இருக்கிற ஒருத்தன் சாராயம் வித்து அந்த சாராயத்தை கொடுத்து நேற்றே 3 பேர் இறந்துருக்காங்க. இன்னைக்கு அங்கிருந்தும் கூட்டிட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. உள்ளபடியே இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் போன 6 மாதத்துக்கு முன்னால அந்த முண்டியம் இதுல கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. அங்க இதே அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கிருக்குது. இங்க சாராயம் குடிச்சு நிதி செத்து போனவங்களுக்கு நிதி வழங்கின அந்த அரசாங்கம் இங்க இறந்து போனவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்கணும். ஏன்னு சொன்னா ஏற்கனவே நடந்திருக்குது, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பிரச்சனை ஒண்ணு அதை சரி பண்ணுங்க. தமிழகம் முழுக்க அந்த பிரச்சனை இருக்குது. நானும் பலமுறை மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தோட நடக்கும்போதெல்லாம் நான் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். கஞ்சா அதிகமா இருக்குது, சாராயம் அதிகமா வைக்கிறாங்க, இதை மாவட்ட ஆட்சியர் கண்டுக்கணும். இதே போல மாவட்ட எஸ்பி அவரும் பார்க்கணுன்றதெல்லாம் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இவங்க இப்ப கூட்டு வருவாங்க, ஒரு கேஸ் போடுவாங்க. இப்ப கூட வித்தனை கூட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவன் உள்ளே இருப்பான், வெளியில இருப்பான், அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. அவன் எப்பொழுதும் விற்கிறவன் தான். நீங்க விற்கிறதுக்கான முடிவு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்றத இதை நாங்க பாக்குறோம். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, விட்டுலாம் கடந்து போக முடியாது. உடனடியாக அரசாங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் அவர்கள் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்றேன். இதே போல மீண்டும் இந்த பகுதியில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இது நல்லா இருக்காது. நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கஞ்சாவும் கள்ளச்சாராயமும் இந்த பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெருக்கெடுத்து ஓடுது. இதை தடுத்து நிறுத்துங்கிறத பல முறை நாங்கள் கூட்டத்தொடரில் பேசியிருக்கிறோம், அவர்கிட்ட சொல்லிடுறோம். இதுக்கான நடவடிக்கை இறந்த பிறகு இப்பயாவது இது திருந்தி அந்த ஆட்சியாளர்கள் இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
பூங்குழலி நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறிய விளக்கத்தை முற்றிலுமாக இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மறுத்திருக்கிறாரு. இது முற்றிலுமாக கள்ளச்சாராய உயிரிழப்பு தான் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு. பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தில் சேர்ந்த சிலரும் இங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். ஆமா, இப்போ கலெக்டர் சொன்னதை நீங்க பார்த்திருப்பீங்க, அது கள்ளச்சாராயம் இல்ல, இது உடல் உபாதை, வேற காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க சார், இது வந்து சாராயத்தினுடைய குறிப்பு தான். ஏன்னா கள்ளக்குறிச்சியில பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதியில் சாராயத்தை காய்ச்சி தான் ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க செத்துருந்தா கூட, ஒருத்தவங்க இறந்துருந்தா கூட அதுக்கு தகுந்தது நம்ம எதை பண்ணிட்டு போயிடும். ஆனால் இது ஒருத்தவங்க சாகலை, இது வந்து நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. சில பேத்துக்கு அந்த சிமெண்ட் தெரியல, ஆனா இப்பதான் அதனுடைய இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. கண்ணு வலிக்குதுன்றாங்க, வயிறு வலிக்குதுன்றாங்க. ஏன்னா இந்த சாராயம் தான் ஜனங்களோட உயிர். 2 பேர் இல்ல 3 பேர் கிடையாது, இப்ப நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்காங்க. அடுக்கடுக்கா இப்ப வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது ஈடு ஆகவே ஆகாது. ஆனா ஜனங்களுக்கு இதுக்கு என்ன ஒரு இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜனங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செய்யுங்க. ஆனா இது வந்து அப்படியே இதை முடிச்சிடக்கூடாது. இது திரும்பியும் இந்த சாராயம் கடை ஏற்படக்கூடாது, ஜனங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. சாராய கடை இவ்வளவு உறுதியா கள்ளச்சாராயம் குடிச்சதுனாலதான் உயிரிழந்திருக்காங்க நீங்க சொல்றீங்க. நேத்து மட்டும்தான் இந்த மாதிரி சாராயம் விற்பனை செய்யப்பட்டதா, இல்ல தொடர்ச்சியா அந்த பகுதியில் இருக்கா? காவல்துறையில நீங்க புகார் கொடுத்தீங்களா? ஏன் அதை தடுக்க முடியல? சார், இது வந்து ஏன் தடுக்க முடியலனாக்கா ஜனங்க யாருமே இது ஒத்துழைப்பு கிடையாது. இவ்வளவு நாள் ஜனங்க வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனா நைட்ல இருந்து குடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு இருக்குது. நிறைய பேர் உயிர் இறக்க தான் இப்ப அந்த குடிச்சவங்களுக்கு, காலையில குடிச்சவங்களும் நைட்டு குடிச்சவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு இருந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன முடிவோ நீங்க அதை செய்யுங்க. அதான் நான் கேட்கறது, ஏற்கனவே பல நாட்களா இந்த சம்பவம், இது பத்தி காவல்துறை ஏதாவது கண்டுகிட்டாங்களா? விற்பனை செய்யறவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? எடுத்தது கிடையாதுங்க சார், இதுதான் முதல் டைம். இதை நீங்க அவங்க விக்கிறவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதை செய்யுங்க. இது தொடர்பா இந்த பகுதியில தான் விக்கிறாங்கிறது மக்கள் மூலமா நீங்க யாராவது புகார் தெரிவிச்சிருக்கீங்களா காவல்துறைக்கு? நான் கேட்கிறேன், யாராவது பதில் சொல்லுங்களேன். ரொம்ப நாளா அங்க கள்ளச்சாராயம் விற்பனை நடந்துகிட்டு இருக்கு, சாராயம் விற்க கூடாதுங்கிறது இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இது பத்தி நீங்க மக்கள் மூலமா, மக்கள் சார்பா யாராவது காவல் நிலையத்துல புகார் கொடுத்தீங்களா? கிட்டே இல்லைங்க சார், நாங்க தூரத்துல இருக்கோம், சங்கராபுரத்துல இருக்கோம். நாங்க கொடுக்கல சார். பூங்குழலி நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த கள்ளச்சாராய உயிரிழப்பு இல்லைன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் மறுத்தாலுமே கூட சட்டமன்ற உறுப்பினரும் சரி, அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, அவர்களது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அவர்களது குடும்பத்தினருமே இது கள்ளச்சாராயம் குடிச்சதுனால ஏற்பட்ட உயிரிழப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கவனிச்சு பார்க்க வேண்டியது, இது நேற்று மட்டும் விற்பனைக்கு வந்தது அல்ல, இது பல நாட்களாக அந்த பகுதியில் விற்பனை, சாராய விற்பனை ஒரு பல நாட்களாக இருந்துகிட்டு இருக்க விஷயமா தான் இருக்கும். ஆனா பொதுமக்கள் கூட இது பத்தி அந்த பகுதியில் இருக்க காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கல அப்படிங்கிறாங்க. கள்ளச்சாராய விற்பனை அப்படிங்கிறது சாராய தமிழ்நாட்டில் தடுக்கப்பட வேண்டிய விஷயம், தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது காவல்துறை இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல முன்வைக்க வேண்டி இருக்குது. அதே போல சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா தற்போது 4 பேர் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லக்கூடிய நிலையில மேலும் ஒரு பெண்ணும் உயிரிழந்திருக்கிறதா கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பதிவும் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியா அந்த மோகன்ராஜ் மதுவிலக்கு பிரிவு இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது மோகன்ராஜ்? இங்கே முதலுதவி அது தொடர்பாக தான் ஏற்கனவே நம்ம மக்கள்கிட்ட பேசும்பொழுதே கேட்டோம். அதாவது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விற்பனை தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், இதற்கு தடை விதிக்க வேண்டும், இது கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தி இருந்துமே கூட பல இடங்கள்ல ஏற்கனவே இவர்கள் குறிப்பிட்டது போல விழுப்புரத்திலும் சில மாதங்களுக்கு முன்பால் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகளிலும் கள்ளச்சாராயம் அதிக அளவில் இருப்பதாக தான் பல்வேறு தகவல்கள் இந்த பகுதி மக்கள் கூறிட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் கூட காவல்துறை ஆகட்டும் சரி, மதுவிலக்காகட்டும் சரி, எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிறது உறுதிப்பட இவங்க சொல்றாங்க. ஒருவேளை மதுவிலக்கோ காவல்துறையோ நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவத்தை தடுத்திருக்க முடியும். தற்பொழுது 4 உயிர்கள் பறிபோன பிறகுதான் இதன் மீதான ஒரு அதிகமான கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணலாம். பூங்குழலி, முரண்பட்ட தகவல்களாக இருக்கிறது. மக்கள் சொல்கின்ற தகவல்கள், சட்டமன்ற உறுப்பினர் சொல்கின்ற தகவலும் ஒன்றாக இருக்கிறது. அதே போல மாவட்ட ஆட்சியர் சொல்கின்ற தகவல் முற்றிலும் முரணாக இருக்கிறது. மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் ஆய்வு செய்து வந்தார்கள். இந்த ஆய்வு முடிந்து விட்டதா? எஸ்பி இது குறித்து என்ன சொல்கிறார்?
இந்த சம்பவத்தை அடுத்து இந்த பகுதியில், அதாவது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முகாமிட்டு இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சுரன்குமார் தொடர்ச்சியாக இங்கே நடத்த கொண்டிருக்கும் மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து நேரடியாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுபவர்களுக்கும் என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக கண்காணித்த வண்ணம் இருக்கிறார். தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், மயக்கமடைந்த நிலையில் மேலும் ஒரு முதியவர் மாவட்ட மருத்துவமனைக்கு அழைத்து வரக்கூடிய காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்படிதான் நான் குறிப்பிட்டது போல அடுத்தடுத்து பலரும் பாதிக்கப்பட்டு அந்த பகுதி கருணாபுரம் பகுதியிலிருந்து இங்கே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட வண்ணம் இருக்கிறார்கள். இவர்களுக்கும் உரிய சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. இருந்த போதிலும் கூட கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் போதிய வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தெரிவிச்சிருக்கிறாரு. எனவே இங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு உடனடியாக இவர்கள் மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி மற்றும் சேலத்திற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கையும் எடுப்பதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்பொழுது அழைத்து வரப்படும் ஒவ்வொருவரும் மயக்கமடைந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். இவர்கள் நேற்று இரவு இன்று காலை அந்த பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட சாராயத்தை குடித்த நாள் தான் இது போன்ற பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகத்தான் இப்பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாம பார்க்கும்போதே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் இது போல அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். மிகுந்த அதிர்ச்சியில் அவர்கள் உயிரிழந்தும் இருக்கிறாங்க. காரணம், ஏற்கனவே 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த பகுதிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்கள் மிகுந்த அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிகுந்த அதிர்ச்சியோட தான் இந்த பகுதியில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். உரிய விசாரணைக்கு பிறகு இதன் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்ளபடியே அந்த நபர் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டிருந்தால் அதை விசாரணையில் உறுதி செய்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு இப்பகுதி மக்கள் கேட்டிருக்காங்க. பூங்குழலி, நன்றி மோகன்ராஜ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.